வாழ்வுக்கு அடையாளமாகும் வெளிச்சம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கிறிஸ்துவின் பிறப்பு நமது வாழ்வின் மீட்பின் அடையாளமாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பானது. கடவுள் மானிடரது வாழ்வில் பல அடையாளங்களின் மூலமாக தமது இருப்பு நிலையினை உணர்த்துகின்றார். வானவில் கடவுளின் உடன்படிக்கையின் அடையாளமாய் இருப்பது போல துணிகளில் சுற்றப்பட்டு முன்னணியில் கிடத்தப்பட்ட கிறிஸ்துவாகிய குழந்தை மனுகுலத்தின் மீட்பிற்காக தன்னை இழக்கும் அடையாளமாக காணப்படுகிறது. முன்னணையும் குழந்தையும் கடவுளின் மீட்பின் திட்டத்தில் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஏரோதுவின் அரண்மனை அனைவருக்கும் உரியதல்ல, ஆனால் ஆவின் குடிலில் அமைந்துள்ள முன்னணை திறந்த வெளியில் அனைவரும் எளிதாக வரும் நிலையில் அமைந்திருந்தது. துணியில் சுற்றப்பட்டிருந்த குழந்தை அடையாளமாம் சாவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்துகிறது. சாதாரணமாக சடலங்களை துணிகளில் சுற்றும் பழக்கம் யூத மக்களிடையே இருந்தது. இயேசுவாகிய குழந்தையும் மானிடரது மீட்புக்காக சாவுக்கு நியமிக்கப்பட்டது எனும் நிலையிலே கிழிந்த துணிகளில் சுற்றப்பட்டிருந்தது. அதோடு கிழிந்த துணி ஏழ்மை அல்லது எளிமையின் அடையாளம். இயேசு ஏழைகளுக்கும் எளியவருக்கும் உரியவர் என்பதை இதன் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. இறையாளுகை வெளிப்பட்ட தாவீதின் ஊரில் குழந்தை பிறந்திருப்பது தாவீதை போன்ற ஆளுகையினை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு ஈசாயின் அடிமரம் துளிர்க்கும் எனும் இறைவாக்கின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது. இவ்வடையாளமான குழந்தை உலகின் அடிமைத்தனங்களை உடைத்து அனைவருக்கும் பொதுவான அமைதியின் ஆளுகையினை தருகின்ற அமைதியின் அடையாளம். ஊருக்கு வெளியே வயல்வெளிகளில் தங்கிய மனிதர்களை காத்து வரும் அருவருப்பான மெய்ப்பர்களுக்கு இவ்வடையாளம் மிகுந்த சந்தோஷத்தினை தந்தது. அதோடு எளியவர்களான மெய்ப்பரும் முன்னணை குழந்தையினை எளிதாக வந்து தரிசிக்கும் நிலையில் இருந்தது. என்று கிறிஸ்துவின் பிறப்பு அனைத்து தரப்பு மக்களது வாழ்வின் மீட்பிற்கும் அமைதி நிறை வாழ்விற்கும் அடையாளமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவாகிய குழந்தை நம் அகங்களில் பிறந்து நமது வாழ்வு அமைதி நிறைந்ததாகவும் அமைதியின் நற்செய்தியினை உலகிற்கு அறிவிக்கும் அடையாளமாகவும் மாறிட இந்த காலை வேளையில் நம்மை அவரிடம் ஒப்படைப்போம். ஜெபம். மீட்பின் அடையாளமாம் பிறந்த கடவுளே, உமது பிறப்பு எமது வாழ்வின் அமைதிக்கும் அகமகிழ்வுக்கும் ஆதாரமாக அமைந்திட உதவி புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.